Hi, welcome to a2zknowledge.com. So this video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா B2B அதாவது business to business and B2C அதாவது business to consumer. இது ரெண்டும் என்ன? சோ டெக்னாலஜில இருக்கிற நாங்க எதுக்கு இது தெரிஞ்சுக்கணும்? ஓகே. இஃப் நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்தாவோ இல்ல நீங்க ஒரு என்டர்பிரனரா இருக்கீங்களாவோ இல்ல நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்றீங்க இல்ல நீங்க ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வர்க் பண்றீங்க இல்ல நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க அப்படினா மெயின் ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த B2B and B2C. business to business, business to consumer. ஓகே. business to businessனா என்ன? See, நீங்க ஒரு மளிகை கடைக்கு போறீங்க. மளிகை கடையில போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்குறீங்க. ரைட்? அந்த சாக்லேட் வாங்கி நீங்க சாப்பிடுறீங்க. சோ இது என்ன மளிகை கடைக்காரங்க business ரன் பண்றாங்க. as a consumer நீங்க அத வாங்குறீங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பேரு business to consumer. இப்போ business to business அப்படினா என்னன்னா இப்போ அதே மளிகை கடைக்கு போறேன் ஒரு 10 சாக்லேட் வாங்குறேன் அந்த 10 சாக்லேட்டை நான் மளிகை கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு வெளியில விக்கிறேன் அப்படினா இட்ஸ் business to business. நான் கன்சியூமர் கிடையாது. அந்த மளிகை கடைக்காரங்களுக்கு நான் கன்சியூமர் கிடையாது. நானும் ஒரு business பண்ண போறேன். இட்ஸ் a business to business. இப்போ மளிகை கடையில இருந்து வாங்கின சாக்லேட்டை நான் வெளியில விக்கிறேன். அது நீங்க வந்து வாங்குறீங்கன்னா then that is business to consumer. ஓகே. இன்னும் பெரிய லெவல் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த கார் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த காரையும் அவங்க உருவாக்குறதுக்கு டயர், அந்த பாடி, அந்த இன்ஜின்கான இரும்பு இது எல்லாத்தையும் வேற வேற கம்பெனில இருந்து வாங்கி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காரை உருவாக்குவாங்க. இப்போ நான் ஒரு இரும்பு வாங்குறதுக்கு ஒரு கம்பெனிக்கு போறேன்னா அந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் கார் கம்பெனிக்கு மட்டும் இரும்பு விற்காது. நிறைய கார் கம்பெனிக்கு, ஏரோப்ளேன் செய்யற கம்பெனிக்கு நிறைய பேருக்கு விற்பாங்க. ரைட். இப்போ ஏன்ற ஒரு கம்பெனி கிட்ட போய் நான் இரும்ப வாங்கி என்னோட கம்பெனி பேரு பி, நான் காரை உற்பத்தி பண்றேன்னா அந்த ஏவும் பியும் பிசினஸ் டு பிசினஸ்னு சொல்லிக்குவாங்க. ஓகே. நானும் பிசினஸ் பண்றேன், நீங்களும் பிசினஸ் பண்றீங்க, நமக்குள்ள டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த கார் கம்பெனிக்காரங்க காரை ரெடி பண்ணிட்டாங்க, அந்த காரை விற்கிறாங்க, நீங்க வந்து அந்த காரை வாங்குறீங்க அப்படின்னா அது உங்க பர்சனல் யூஸ், அது பிசினஸ் டு கன்சியூமர். ஸோ நீங்க இப்போ ஐடில இருக்கீங்க, நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட்ல இருக்கீங்க, உங்க கிளைண்ட் யாரு? சோ அந்த தெரிஞ்சுக்கோங்க, அவங்க B2B பண்றாங்களா இல்ல B2C பண்றாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேமெண்ட் கேட்வே எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேடிஎம் யூஸ் பண்றோம். ரைட்? நிறைய கடைக்காரங்க பேடிஎம் யூஸ் பண்றாங்க. ஸோ பேடிஎம்மும் பிசினஸ் பண்ணுது. அந்த பேடிஎம் பேமெண்ட் கேட்வேவா யூஸ் பண்ணி சில கடைக்காரங்களும் பிசினஸ் பண்றாங்க. அது B2B. இப்போ அதே கடைக்கு நான் போய் பேடிஎம் யூஸ் பண்ணி பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா நான் கன்சியூமர், நான் திரும்பவும் பிசினஸ் பண்ண போறது இல்லை. அப்ப நான் அதே பேடிஎம் நான் யூஸ் பண்ணும்போது நான் B2C. சோ பேடிஎம்ங்கற அந்த ஒரு ப்ராடக்ட் B2B ஆவும் யூஸ் ஆகுது, B2C ஆவும் யூஸ் ஆகுது. அப்ப B2C ஆ யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ், B2B ஆ யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்ங்கிறது தான். இப்போ நான் பேடிஎம் ஓனரா இருந்தேன்னா நான் மார்க்கெட் பண்ணணும், இப்படி யூஸ் பண்ணா அது இவ்வளவு அட்வான்டேஜ், இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது இவ்வளவு அட்வான்டேஜ். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை B2B க்கும் கொடுக்குறாங்க, B2C க்கும் கொடுக்குறாங்க. ரைட்? சோ அந்த மாதிரி இது இப்போ நம்ம தெரியும் போது என்ன ஆகும், நாளைக்கு நீங்களே ஒரு ப்ராடக்ட் ஜெனரேட் பண்றீங்கன்னா இது B2B க்கும் யூஸ் ஆகணும், B2C க்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை விற்கணும். ரைட்? சோ இந்த வீடியோவோட அஜெண்டாவே வந்து இந்த ரெண்டு B2B னா என்ன, B2C னா என்ன, இதுக்கோட டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. எங்களோட சேனல்ல நிறைய வீடியோஸ் நாங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அப்லோட் பண்றோம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் வீடியோஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டெக் வீடியோஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், டேட்டாபேசஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்னு நிறைய இருக்கு. அது எல்லாமே பாருங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் தென் என்னோட வெப்சைட் URL அண்ட் என்னோட லிங்க்டின் URL எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. So thanks for watching a2zknowledge.com.